பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர். அவர் நல்லவராக இருக்கிறதுனால நன்மை செய்கிறவராயும் இருக்கிறார். அவருக்கு தீமெல்லாம் செய்ய தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எனது நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்குமே இல்லாமல் தீமை நடக்காது என்றால், கர்த்தரோடு நடக்கும்போது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மை தான் செய்வார். ஆனால் இந்த சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 68 தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். தேவரீர் நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர். யாருக்கு நன்மை செய்வார்? எனக்கு நன்மை செய்கிறவர். அப்படி சொல்லுங்க. நீர் என்னுடைய தேவன், நீர் எனக்கு நன்மை செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு கூட ஆண்டவர் ஒரு நன்மை செய்ய போகிறார். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஊழியத்தில், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு நன்மை அவர் செய்ய போகிறார். என்னால் அவர் நல்லவர். அவர் உங்கள் மேலே மிகவும் அன்பு வைத்திருக்கிறார். நன்மையானதை அருளி அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு தேவன். இரட்டிப்பான நன்மை தருவேன்னு சொல்லியிருக்கிறார்ல தன்னுடைய பிள்ளைகளை. மேலும் மேலும் அவர் நன்மை செய்து ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அப்ப நீங்க சொல்லுங்க, தேவரீர் நீர் எனக்கு நல்லவர், எனக்கு நன்மை செய்கிறவர் என்று ஆண்டவரை துதிக்கணும். உங்களுடைய வாயினால் அதை சொல்லும் போது அந்த நன்மை நடப்பதை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா, தகப்பனே நீர் மிகவும் நல்லவர், என் மீது அன்புள்ளவர், எனக்கு நன்மையானதை தருகிறவர். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கும். என் பிள்ளைகள் காரியத்தில், தொழில் காரியத்தில், வேலை காரியத்தில், ஊழிய காரியத்தில் எல்லாம் நன்மை தான் நடக்கும். எனக்கு நன்மை தான் செய்கிறீங்க. நீங்கள் நல்ல தேவன், எனக்கு நல்ல தகப்பன், நல்ல சிநேகிதன், என் கூடவே இருக்கிறீங்க. நன்மையானதை தருகிற உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.